Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது problems children are not coming from another world or not they அப்படின்ற இந்த ஒரு அனிமேயோட எபிசோட் 3 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கடைசி வீடியோ வந்து 100 வியூ, அதாவது சில சேனல்லாம் வந்து லேக் கணக்கில் எதிர்பார்க்குறானுங்க. ஆனால் என்னோட சேனலுக்கு ரெண்டாவதாக போட்ட ஒரு வீடியோ கண்டினியூ வீடியோ வந்து ரெண்டாவது எபிசோட் வந்து ஒரு 100 வியூஸ் போயிருக்குன்னா ரொம்பவுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான தேங்க்ஸ். என்னோட சேனல் என்னோட குரலையும் மதிச்சு ஒரு 100 பேர் வந்து ரெண்டாவது எபிசோட் பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இனி வந்து எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூட்டி சுத்தமாக கிடையாதுன்றது எனக்கே தெரியுது. சிறப்பாக மாதிரி வந்து 4 பேர் கேள்வி கேட்டீங்க கமெண்ட் செக்ஷனில். சரி, ஓகே, அதை வந்து நான் வந்து டேட்டா பேக் பண்ணி நாளைக்கு வந்து அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோவை இன்றைக்கி பண்ணிட்டு 3ஆவது நாள் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து இனிமேல் நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகுதுன்றதுனால, அதிகமாக இல்லை 100 வியூஸ் தான், அதனால அது பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, அது மட்டும் இல்லாமல் சேனலோட பெரிய ட்ராபேக்காக வந்து இமேஜின் சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து மாற்றி இந்த ஒரு அனிமேல வந்து கொஞ்சம் அனிமே சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி காப்பிரைட் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருந்து பாருங்கள். சரி, ஓகே, வளர்ந்து பேசாமல் இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே பார்க்க போகிறது எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங் சீன்லையே நம்ம ஹீரோ வந்து எபிசோட் 1ல் வந்து ஒரு டிராகன் அடித்து அதுக்கிட்ட ஒரு தென்னங்காயை கிஃப்டாக வச்சிருப்பாரு. அதை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் ரேபிட் வந்து அவங்க கேபிட்டல் கிளானாக இருக்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து வறண்டு போயிருக்கும். போன எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா அப்படியே அங்கேருந்து தண்ணி வந்து லிட்டர் கணக்கில் இல்லை, அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சம் லிட்டர் கணக்கில் வந்து கொட்டிட்டு இருக்குது. இது வந்து ஒரு அன்லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கிஃப்டாக. ஸோ அதனால் இது வந்து இத்தனை நாளாக தண்ணியெல்லாம் நம்ம வறண்டு போன இடத்துக்கு வந்து தண்ணி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களால் தான் இந்த விஷயம் கிடச்சின்னு சொல்லிட்டு பாராட்டினோடனே இப்போ அப்படியே வேற ஒரு சீனுக்கு போகிறாங்க. தண்ணி வந்து என்ன அர்த்தம், எல்லாரும் குளிக்க போகிற மாதிரி இங்கே ஹாட் பாத் எடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாமே அந்த ஒரு டைமில் ஹாட் பாத் பண்ணிட்டு இருக்கும்போதே ஐயோ இந்த சீனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மனமே உறுத்துது மக்களே. ஏன்னா அந்த சீன் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணா, கேர்ள்ஸ் வந்து அவங்க டாக்காக பேசுவாங்க. என்னன்ட்டு 18+, உனக்கு யார் சைஸ் பெருசாக இருக்குது, எனக்கு யார் சைஸ் பெருசாக இருக்குது, பிளாக் ரேபிட்டுக்கு அங்கெல்லாம் முடி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன ஆச்சு, அப்போ வந்து சம்டைம்ஸ் சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த 18+ சவுண்டாக பொண்ணுங்க தானே அப்படின்ட்டு. அந்த சீனை நான் வந்து பார்த்துன்னு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு. நான் அந்த சீன் அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பார்க்குறாரு. நான் அவரை பார்க்க அவர் என்ன பார்க்க அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி. இந்த அனிமே பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், சம்டைம்ஸ் வீட்டில் யாருனா வந்துட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம பேக் டு த கதை. இவங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் டாக்லாம் பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் அது வந்து நைட்டு நேரம்ன்றதுனால ஏதோ ஒரு புதர்லேருந்து சத்தம். என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து யாரோ நம்ம ஜின்னை கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜின்னை எது கொலை பண்ணா கேட்டிங்கன்னா, நம்ம ஜின்னு தான் வந்து லீடர். நான் போன எபிசோட சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு சமன் பண்ண ஒரு சமனர். அந்த பிளாக் ரேபிட் வந்து அக்கா, ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே ஒரு சீனியன் மாதிரி. பட் இங்கே இருக்கக்கூடிய ஹெட், அதாவது மொர வாரிசு, அப்பா ராஜானா பையன் இளவரசு இல்லைங்களா? ஸோ அந்த கணக்கில் பார்த்தா ஜின்னு தான் இங்கே இருக்க எல்லாருமே லீடர். ஸோ ஜின்னை கடத்தி கொலை பண்ணதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க வேறு யாருமே கிடையாது, நம்ம நரிப்பலன் டீமை சேர்ந்தவங்க. ஆக்சுவலி இவங்களும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்ன புலம்பிட்டு இருக்காங்கன்னா, நரிப்பலன் வந்து இவங்களோட பசங்களையுமே பெண்களையுமே கடத்தி வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக தான். ஸோ இவங்களுமே வந்து விருப்பம் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து பேசிக்கிறாங்க, ஏ கேட்டியா, நரிப்பலன் அது வாட்டர் கார்டஸ் தோக்கடிச்ச ஸ்ட்ராங்கான பவரே இங்கே தான் இருக்கான். நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி கொலை பண்ண போகிறோம் போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கையில் ஒரு சின்ன ஜல்லிக்கல் மாதிரி ஒன்று இடத்துல வந்து சுண்டி விடுவோம் பாருங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கவங்களாம் தெரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட பவர் அப்படி கல்லை கடிச்சா சொல்ல வேணும். ஸோ இவனுங்க இந்த மாதிரி அதிர்ந்து போனோன்னே இந்த பக்கம் ஜின்னுக்கு வந்து இந்த சத்தம் கேட்டது. ஜின்னு வந்து உடனே வந்து பார்க்குறான் ஹீரோ கிட்ட, இங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தா ஜின்னு வந்து பார்த்த உடனே, ஸோ இங்கே இந்த மாதிரி அடிச்சோடனே நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு நீங்கள் என்ன நடந்தோடனே நம்ம ஹீரோ வந்து இவங்கெல்லாம் உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வேணே பண்ணல, எங்களை வந்து இந்த மாதிரி கடத்தி வச்சு இது பண்ணுறாங்கன்னு. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், அப்படிங்களா அவங்கள பொண்ணை கடத்தி வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணி கேட்டேன். அவங்களும் ஆமாட்டானுங்க. பட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாமல் போயிடுச்சு, உங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த சின்ன பசங்க அந்த பெண்கள் எல்லாமே செத்துட்டாங்க. அந்த நரிப்பெல்லாம் எப்போ அவங்கள கடத்திட்டு போனோன்னா அன்றைக்கி நைட்டே கொண்டுருவா. நீங்கள் எத்தனை நாளாக ஏமாந்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே கண்ணே கலங்குது. அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க யாரும் வீடு இல்லையா, இத்தனை நாள் நம்ம கடத்தி கொடுத்துட்டு போனாலும் வீடு இல்லையா, நம்ம கொலை பண்ணியிருக்கோம், கொலைக்காரங்க ஆளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, அப்படி ஜின்னை இழுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு மாஸ்டர் ஜின்னு இருக்கான். மாஸ்டர் ஜின்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணே ஜின்னை வந்து அப்படியே தட்டி விட்றாரு. நம்ம ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லணுன்னே ஜின்னை வந்து ஆமான்னே இவங்க எல்லாருமே ஜின்னை வந்து ஒரு பெரிய மனுஷன் நினச்சிட்டு இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் நிற்க வச்சு நம்ம ஹீரோ விஷயம் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஜோரோ அந்த நரிப்பல்ல மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து யாராச்சும் டீமன் கிங்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நார்மல் கிளான்னா, உங்களை எதிர்க்கிறதுக்கு அவங்க கூட சப்போர்ட் பண்ணி உங்களை எதிர்க்கிறதுக்கு, தட் மீன்ஸ் அந்த டீமன் கிங்ஸ் எல்லாம் எதிர்க்கிறதுக்காகவே மாஸ்டர் ஜின், அதாவது இந்த சின்ன பையன் ஜின்னா வந்து மாஸ்டர் ஜின் ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, நீ எதுக்கு இந்த மாதிரி பிளான் ஆபத்து கொண்டு போகிறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இங்கே இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க. இந்த பக்கம் கேர்ள்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காசுக்காவே வந்து மாற்றி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு அழகழகாக காமிச்சிட்டே இருக்க.
இந்த ஒரு டைமில் அசுகாவும் காசுகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் ரேபிட்டுக்கு 18+ ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தா பிளாக் ரேபிட் வந்து ஹென்டாயில் வரக்கூடிய கேர்ள்ஸ் மாதிரி அப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஹென்டாய் பார்த்தவங்கலாம் சொல்லிட்டு அந்த ஹென்டாய் பார்க்குற கேரக்டர்ஸ் நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. நானும் வந்து ஹென்டாய் சம்டைம்ஸ் வந்து பார்ப்பேன். அது வந்து எதுக்காகனா சம்டைம்ஸ் அதில் தான் ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு தப்பான நோக்கத்துக்காக ஹென்டாய்லாம் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் எதனா ஒரு இந்த ஓவர்ஃப்ளோ மாதிரியான ஒரு நல்ல நல்ல ஹென்டாய்லாம் இருந்துச்சுன்னா சப்போஸ் நான் பார்ப்பேன். உங்களை யாராச்சும் இந்த மாதிரி ஹென்டாயில் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ஹாய் அனிமேன்றது அந்த ஹென் அனிமே அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லிட்டுருங்க. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். நான் ஓவராக வளர்றேன் போல். நம்ம கதைக்குள்ளே வருவோம். இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசி முடித்த உடனே நம்ம ஹீரோவும் ஜின்னும் தான் பார்க்குறாங்க. ஜின் ரசல், நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கோன்னே பார்த்தா ஜின் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கா. நீ எதுக்கு நீ வந்து இப்படி தான் அவங்ககிட்ட சண்டை போட்டு வச்சுக்கிற, உன் இஷ்டத்துக்கு பிரச்சனை இருக்கிற, இங்கே இருக்கக்கூடிய இந்த நோ நேம் கிளானுக்கு வந்து அது பேர் இல்லைங்களா, ஸோ அந்த நோ நேம் கிளானுக்கு வந்து நீ பிரச்சனையாக இருப்ப போல அப்படின்ற மாதிரி ஜின் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டுறோன்னே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து நீ சின்ன பையன் திரும்பவும் புத்தியை காமிச்சிட்ட பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜின் என்ன சொல்ல வரானா, இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது, நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது, நம்ம கிட்ட ஒரு கிளானே கிடையாது, நம்ம கிட்ட ஒரு பேர் கிடையாது, நீ வந்து இந்த நேரத்தில் என்னவோ பெருசாக இது மாதிரி பேசியிருந்தேன். நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஆமா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான், பட் நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, நம்ம வந்து டீமன் கிங்ஸ் கிட்ட சண்டை போகிறோம், நம்ம கிட்ட ஏற்கனவே தோத்துடும், நம்ம கிட்ட சிம்பிள் கிடையாது, சிம்பிள் இல்லாத ஒரு கிளானை எந்த ஒரு கிளான் மதிக்கும், நம்மள்கிட்ட என்ன ஒரு பேர் இருக்குது, ஆக்சுவலி நம்ம ஒரு நோ நேம் கிளான். ஸோ நம்மளுக்கு வந்து பாப்புலாரிட்டி தேவை, பாப்புலாரிட்டி இருந்தால் தான் மக்கள் மனசில் வந்து இப்படி ஒரு கிளான் இருக்குன்னு தெரியும். பட் கிளானுக்கு பேர் எழுதும் போது ஜின் ரசல் அப்படின்ற ஒரு பேர் தான் பதியணுன்னே ஜின் வந்து பயப்படுறான். திரும்பவும் இல்லை நீ பண்ணுறது வந்து பிரச்சனை வந்துடனே, ஜின் சின்ன பையன் மாதிரி பயப்படாத, நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு நடக்க போகிற போட்டி வந்து நம்ம அசுகாவும் காசுகாவும் பிரச்சனை பண்ணாங்களா நிறைய பழங்கிட்ட. ஸோ அவங்களுக்குள்ள போட்டி நடக்கும் போது நம்ம ஹீரோ வந்து இதில் தலையிட போகிறதில்ல. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே சொல்லிட்டால அந்த பொண்ணுகிட்ட கேர்ள்ஸோட மேட்டர் நான் தலையிட மாட்டேன்ட்டு. ஸோ அசுகாவும் அதுதான் விருப்பப்படுறோன்னே இதுக்கு வந்து தலைமை தாங்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜின்னு தான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து கான்செப்ட் நடக்க போகுது. சரி, பேக் டு த கண்டென்ட். இந்த மாதிரிலாம் ஜின்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே நீ இப்படிலாம் பண்ணுற ஓகே, பட் அதனால் எதுக்காக என்னோட பேர் சொன்ன, நீ உன்னோட பேர் சொல்லியிருக்கலாம், நீ தான் ஸ்ட்ராங்கன்னு. ஜின் ரசல், இந்த கிளானுக்கு முறையான வாரிசு நீ தான், இப்போ இருக்கக்கூடிய பெரிய தலைமுறையை சேர்ந்த ரத்த வாரிசு நீ தான். இல்லை இன்னொருத்தர் இருக்காங்கன்னு ஜின் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல, இன்னொருத்தர் இருக்காங்கன்னா அப்போ நீ என்னொன்னே, அவங்க வந்து எங்களுடைய இந்த கிளானோட பெரிய மெம்பர் வந்து ஏற்றுறாங்க மீன்ஸ் விலைக்கு வாங்கிட்டாங்க, போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தா அந்த கிஃப்ட் கேம்ஸில் இப்போ எப்படி கார்டை வின் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு பிளேயர் அதாவது ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வின் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு வந்து ஜின் ஆமாம். இப்போ சப்போஸ் நம்ம டேரக்டாக ஒரு டீமன் கிட்ட சண்டை போடுறோம், உன்னை அவங்க வந்து பெட் பண்ணுறாங்க அப்படின்னா உன்னை அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீ அவங்களுக்கு சொந்தமாக பண்ணே. இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஆள் ஒரு கிங் கிளானில் ஒரு மெம்பரை வந்து அந்த மாதிரி சொந்தமாக்கியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு தாண்டி ஒருத்தர் இருக்கார் போல். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு கிடையாது, முறையான வாரிசு நீ தான். ஸோ நீ தான், உன்னுடைய பேர் தான் வெளியே வரணும், என்னோட பேர் வெளியே வரத்தில் நான் ஜஸ்ட் சம்மனர் இப்போ வந்து கேம் ஆட தான் வந்திருக்கேன். பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முறையான லீடர்னு கேட்டால் அது நீ மட்டும் தான் அப்படின்னோடனே இந்த இடத்துக்கு பிளாக் ரேபிட்டும் கேர்ள்ஸும் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன பேசியிருக்கோன்னு, இப்போ நீங்கள் எப்படி கேர்ள்ஸ் டாக் பேசியிருந்தோம் அந்த மாதிரி நாங்களும் ப்ரோ டாக் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படி அவங்களே அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து போகிற ஒரு விஷயம் சொல்கிறான். நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் நீ தோத்துட்டுனா நான் உங்கள் கிளானை விட்டு விலகிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான். என்னது நீ விலகிடுவா, டே நீ தானே ஸ்டார்னு புலம்ப, அதெல்லாம் நாளைக்கு நடக்க போகிற கேம் தெரியுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அந்த ஜின்னை வந்து கடத்து வந்து போயிருக்காங்களா, ஸோ அவங்க அந்த கேங் வந்து இப்போ திரும்ப வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து அவன் வந்து பயப்படுறான். மாஸ்டர் ஜோரோ இல்லை, அந்த நரிப்பலோட பேர் வந்து ஜோரோ இல்லை, நாங்கள் வந்து வேணே பண்ணல, எங்களால் அங்கே போகல, அவன் பவர்ஃபுல்லாக இருந்தானே. இந்த பக்கம் ஜோரோ பார்த்தா ஒரு டைகர் மாதிரி இருக்கான், அவன் வந்து மனுஷன் மாதிரி இல்லை. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவில் குயிங் நேற்று வந்து கடிச்சு இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த பவர் தான். ஐயோ மட்டவர் மாதிரி ஓடுது. ஏங்க நான் நல்ல பையங்க, நான் ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி லைட் இன்ட்ரெஸ்ட் திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அவன் பார்த்தா ஒரு புலி மாதிரி வந்து அப்படியே இங்கேருந்து நீ வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த டீமன் கிங் குட்டி கொண்டு வருது பார்த்தீங்களா, நேற்று நினச்சேன். சரி கம்மிடுங்க, நான் விடுதாங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஜுக்கு போயிடும் அடிக்கடி. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து கிஃப்ட் கேம்ஸுக்கான வேலையை பார்க்குறா. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு மரம் செடி மாதிரி சுடுது. இந்த பக்கம் மறுநாள் வந்து இவங்க வந்து கிஃப்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம டீம் வந்து வந்துடுச்சு. பிளாக் ரேபிட் பார்க்குறா, பார்த்தா பூரா வந்து அந்த பில்டிங்கை சுற்றி வந்து செடி கொடியாக இருக்குது. பார்த்தா இது வந்து ஒரு காடு, அதாவது ஜங்கிள் கேம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேண்டமாக வந்து ரூல்ஸ் வந்து அப்படியே அவங்க கையை வச்சுனே ரூல்ஸ் பேப்பர் வந்து அப்பேர் ஆகுது. ஸோ என்ன ரூல்ஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ், அதாவது கிஃப்டட் பவர்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய கிஃப்டட் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இப்போ நம்ம அசுகா வந்து என்ன பண்ணுவானா, அவள் வந்து இது சைக்கிக் பவர் யூஸ் பண்ணுவா. சப்போஸ் யாரா அட்டாக் பண்ணுவானா சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி நிறுத்த சொன்னா நிறுத்த முடியாது. அவளுக்கு சப்போஸ் கீழே என்ன ஒரு குச்சி மாதிரி இருந்தால் கிடைக்கும், அதை வச்சு அடிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு அடியே விடும், அவங்களோட பவர்ஸ் யூஸ் ஆகாதுன்னு தான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்குது. இப்போ கேம் ஆட போகிறது நம்ம ஹீரோ கிடையாது. ஸோ ஹீரோ விட்டு இவங்க 4 பேர் மட்டும் தான் ஆட போகிறாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்படி உள்ள மூவ் பண்ணதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மாதிரி வளர்ந்து பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இந்த பூனை வந்து மாட்டிக்கிட்டு கத்திட்டு கிடக்குது. அப்படியே வந்து அதை காப்பாற்ற போகும்போது தான் நம்ம ஜின் வந்து தொட்டு பார்க்குறான். இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாமே அசையும், இதுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் வந்து சென்ஸ் பண்ணுறான். காசுக்காவே வந்து அப்படியே நவுந்து பார்க்கும்போது எதில் வந்து ஒரு பில்டிங் தெரியுது. ஆக்சுவலி நம்ம வெரி சொல்லி சுத்த பில்டிங் தான். ஸோ அந்த பில்டிங் உள்ள 4 பேர் வந்து ஒருத்தர் என்ட்ரா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தர் இந்த மரம் செடி சுற்றின இந்த பழைய பில்டிங்குள்ளே ஒருத்தர் மேலே ஏறி போகும்போது 4 பேர் ஒன்றா, அதாவது 3 பேர் வந்து ஒன்றா ரூமில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது வந்து ரூமை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா அந்த ஜோரோ வந்து அப்படியே வந்து அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு புலி ஃபார்ம்லாம் பார்த்தீங்களா, அப்படியே கொடூரமான புலியை வந்து வெள்ளை கடலில் ஒயிட் டைகரில் ரெடியாக அவங்களை கொலை பண்ணதை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து அவள் வந்து அட்டாக் பண்ண வரும்போது என்ன பண்ணா, அசுகா வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி நில்லுன்னு சொல்லி நில்லு பார்க்குறா. பட் அது நிற்கால. இந்த பக்கம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஜின் வந்து கண்டுபிடிச்சிடறான். அங்கே வந்து ஒரு ஸ்வாட் வந்து ஸ்டார்டிங்கில் சொருகி இருக்கும். ஸோ அந்த ஸ்வாட் தான் வந்து உங்களுக்கு வெப்பனை புரிஞ்சுக்கணுன்னே உடனே காசுக்காக என்ன பண்ணா, அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடி போய் அந்த ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறா. இந்த பக்கம் சைக்கிக் பவர் வேலை செய்யலன்னே அவங்க 2 பேர் தப்பிச்சு போக சொன்னேன். நம்ம அசுகா என்ன பண்ணா, சரி ஓகே ஜின் வந்து சின்ன பையன் இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போக சொன்னான். பட் ஜின் வந்து முடியாதுன்னொன்னே சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி சொல்லலான்ட்டு இங்கேருந்து வெளியே போ ஜின்னு சொல்லிட்டு சைக்கிக் பவர் யூஸ் பண்ணுறான். அப்படி ஜின் வந்து இந்த இடத்துல சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், வெளியே போன யூஸ் பண்ணுவா. இவன் உடனே அசுகாவையும் தூக்கிட்டு தலைவன் வெளியே ஓடி வெளியே காட்டிக்கே போய் நின்றுவான். காட்டிக்கே போய் நின்றவனே அங்கே போய் பார்த்தா இவன் வந்து தாடை பிடிச்சி இருக்கிறா. டே நான் உன்னை போனது பண்ண நீ தானே என்ன வேண்டி தூக்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது காசுக்காவை வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ண போனா இல்லைங்களா. ஸோ அவள் வந்து ஏதோ ஆயிடுச்சு போல. அவள் வந்து அப்படியே பிளட்டோட இதில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. நான் அவனை தடுக்க முயற்சி பண்ணால முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காசுக்காவை வந்து இவங்க வந்த கேப்ல வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த பக்கம் இவ வந்து அப்படி விழுந்தவொடனே இந்த பக்கம் அசுகாக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. அவன் என்ன பண்ணுறான்னா, ஜின் நீ இங்கேயே காசுக்காவை பார்த்துக்க, இந்த கேமை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு போகிற. அப்படியே டென்ஷனில் அப்படி போயிட்டு இருக்கும்போதே மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டீமன் கிங் மேலேருந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இந்த மாதிரி அசுகா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து விளக்கு கிடைக்குது. அதாவது இந்த லைட் லேம்பில் வந்து அந்த காலத்து லைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேம்பு கிடச்சுன்னா அதை எடுத்து ஏதோ பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பக்கம் டைகர் வந்து படுத்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம அசுகா வந்து அந்த கிடைச்ச விளக்கை வச்சு அப்படி இந்த பில்டிங் மொத்தத்தை எரிய விட்டுறா. அதாவது இதுக்குள்ள இருந்தால் தானே இந்த பூனையால் வெளியே உள்ள வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம கொளுத்தி விட்டு அது வெளியே வந்து தான் ஆனால் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கா. அதனால இந்த பூனையை கொளுத்தி விட்டு இந்த புலி ஆக்சுவலி புலி ஓகேங்களா மாற்றி சொல்லிட்டு அந்த புலி வந்து உன்னால் முடிஞ்ச எங்களை வெளியே வந்து தொட்டு பாரு, டே நரிப்பல்லா ஜோரோ என்ன வெளியே வந்து பாரு, உன்ட்டு நான் தானே சண்டைக்கு வந்தேன், முடிஞ்ச எங்கிட்ட மோதி பாருனோடனே அந்த புலி வந்து சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அந்த கத்தியை சின்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா அப்படியே மரத்துக்கு மரம் பயங்கரமாக ட்ராப் ஆகி எகிரி வந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் டெவில் கிங் வந்து பார்த்துட்டே இருக்க. அந்த டெவில் பண்ணுவோம் இவ அப்படி ஓடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பரவாயில்ல இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு அசுகா அப்படியே திரும்பி அதை புடி அப்படின்னு சொல்லிட்டு எது மேலே சைக்கிக் பவர் யூஸ் பண்ணுறான்னா அங்கே சுற்றி வந்து வேர்கள்லாம் உயிர் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து கிஃப்டட் கேம்ஸ் வந்து எனிமிஸ் மேலே தான் ஒர்க் ஆகுது. இந்த வேர்கள் வந்து இது ஒரு ட்ராப்பு. ஸோ இது வந்து எனிமி கிடையாது. அதனால் அது வந்து அப்படியே பிடிச்சிக்குது. இந்த மாதிரி இந்த டைகரை பிடிச்ச உடனே அசுகாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக போயிடுது. பரவாயில்ல நம்ம பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இது வந்து எனிமி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவள் அப்படியே சந்தோஷமாயிட்டு அது அப்படியே அந்த புலி ரிலீஸ் பண்ணிட்டு வர இவ வந்து ரெடியாக இருக்கா சண்டைக்கு. அப்படியே அது வேகமாக வரும்போதே கத்தியை வந்து முன்னாடி நீட்டுறா. அவ்வளவுதான். அந்த ஜோரோவோட நெத்தி வந்து நேராக அந்த புலியோட நெத்தி நேராக கொண்ட உடனே இந்த கேம் வந்து முடியுது. அந்த புலி வந்து அப்படியே செத்த உடனே இவ்வளோ நேரம் டார்க்காக அந்த இடம் வந்து கேமில் வின் பண்ணிட்டாங்கன்னு அப்படி பளிச்சுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வின்னிங் காமிக்குது. இந்த பக்கம் டெவிலும் பார்க்குறா. பரவாயில்ல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, சரி நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறா. இந்த பக்கம் கேம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஒன்று பார்க்கும்போது இந்த ஜின்னு வந்து காசுக்கு அடிபட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரேபிட்டும் நம்ம ஹீரோ வராங்க. வந்தோடனே ஹீரோ கிட்ட வந்து ரேபிட் சொல்கிறா, என்னால் இங்கேருந்து வேகமாக போக முடியும், நான் காசுக்கு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோன்னே நம்ம ஹீரோ வந்து ஓகே சொன்னேன். இப்போ ரேபிட் வந்து என்ன பண்ண பட்டன் பிங்கா முடிய மாற்றிட்டு அப்படியே வேகமாக எகிரி எபிசோடில் வந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கா. இப்போ இத்தனை நாளாக இந்த நரிப்பழங்கிட்ட வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட கிளான் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களோட குழந்தைகள் அவங்களோட புள்ளக்குட்டிலாம் வந்து கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கிளானை வந்து ஏற்கனவே அந்த நரிப்பழம் வந்து சொல்லியிருப்பான், நாங்கள் வந்து யார்கிட்டையுமே தோத்ததில்லை, அப்படி தோத்தவங்க எல்லாருமே வந்து எங்களோட டீமில் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட நோநேம் கிளான்ஸ், அதாவது நம்ம பிளாக் ரேபிட் வந்து எப்படி ஒரு டீமன் கிங் கிட்ட தோத்து போச்சோ அதே மாதிரி தான் இவங்களும் தோத்து போயிருப்பாங்க. பட் டீமன் கிங்கிட்ட இல்லை. அதே மாதிரி இவங்ககிட்டயே ஒரு கிளான் இல்லைன்றதுனால நம்ம ஹீரோ வந்து இதை தான் ஒரு சாக்கு இவங்க எல்லாரும் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜின்னை மோட்டிவேட் பண்ணி பேச சொல்கிறான். அப்படி பேசும்போது என்ன நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஜின் இருக்கா, எங்ககிட்ட கிளாமோட நேம் கிடையாது, பட் இருந்தாலுமே ஜின்னால் உங்களை காப்பாற்ற முடியும். ஜின்னு தான் இப்போ இருக்கக்கூடிய டீமன் கிங்ஸ் டீமன் லார்ட்ஸ் எல்லாருமே எதிர்க்க போகிறது ஜின்னு தான். ஜின்னை வந்து நீங்கள் சின்ன பையன் நினைக்கிறீங்க, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இவன் தான் எங்கள் எல்லாரோட லார்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை கிட்ட பேசுறதால நம்ம ஜின்னும் இங்கே இருக்கக்கூடிய டீமன் லார்ட்ஸ் எதிர்க்கத்தான் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டிவேஷனாக பண்ணும்போது இத்தனை நாள் இங்கே இப்போ இங்கே இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே வந்து அகராதியில் வெளியே வரது போகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் லைட்டாக வளர்ட்டேன் மக்களே. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருக்குமே எதுவுமே இல்லைன்றதுனால இவங்க எல்லாருமே
வேறு வழி இல்லாமல் ஜின்னையை வந்து ஒரு லீடர் அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 100-130 இருப்பாங்க, பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேண்டேட் சொல்லிட்டு அவங்கள மாதிரி பர்சன்ஸுமே வந்து இப்போ ஜின்னில் வந்து அஃபிஷியலாக ஒரு கிளானே இல்லைனாலும் வந்து ஒரு கிளான் டீம் மாதிரி சேர்ந்துக்கிறாங்க. இப்போ இதனால் பிளாக் ரேபிட்டோட கிளான் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்ல ஒரு பெரிய கிளானாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு பேரே இல்லைனா கூட இவங்க தான் இப்போ டீமன் லார்ட்ஸை வந்து எதிர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. அம்மா இதுக்கு தான் மூச்சு விடாமல் பேசக்கூடாது போல். இதோட இந்த எபிசோட் 3 வந்து முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து என்னென்னா இந்த எடிட்டிங் வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது. நான் வேறு மூச்சு விடாமல் பேசுறதுனால அடிக்கடி உளறி போடுற மக்களே, அதெல்லாம் நிறுத்தி பேசுகிறா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வேலை அதிகம். நான் வந்து எப்படின்னா அப்படியே வந்து ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. அவுட்புட் போய் செக் பண்ணி பார்க்கணும். அவுட்புட் வந்து எனக்கு லைட்லாம் பிடிச்சிருந்துச்சி இல்லை எனக்கே ஒரு மாதிரி சச்சனை டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து கொடுத்துருவேன். பட் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஆனால் அந்த இடையில அந்த மூச்சு வாங்குறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆனால் அது எப்படி எடிட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது மக்கள். என்னோட மொபைல் வந்து பயங்கரமாக லேக் ஆகுது. சரி ஓகே, கொலகொலன்னு பேசாமல் எபிசோட வந்து முடிச்சிக்கலாம். அவ்வளோதான். அந்த லைக் ஷேர் கமெண்ட்டு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் யூஸ் போகுது. 100 பேர் பார்க்குறீங்க மக்களே. வீடியோ வந்து 100 வியூஸ் போயிடுச்சு. 2வது எபிசோடு வந்து பெருமையாக இருக்குது. அவன் 1 மில்லியன்லாம் வச்சுருக்கிறான். 100 வியூஸ் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சேனல். அதெல்லாம் நான் ஏதோ பைத்தியம் ஆகிட்டேன் போல் அந்த வியூஸில் அதிகமாக பார்த்தா. சரி ஓகே கைஸ், பாய்.